மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். டேய், கலந்ததெல்லாம் போதும். இந்தா இருடா. இப்ப கலக்கு, நல்லா கலக்கு. ஏய், இப்ப இது வெறும் ஜூஸ் இல்லடா, மாத்திரை போட்டதை பாத்தீங்கல்ல. இந்த ஜூஸை ஒரு டம்ளர் குடிச்சாலே ஒரு நாள் ஆகண்டா ஒருத்தர் எந்திரிக்கிறதுக்கு. இதை எப்படியும் அந்த ரோகிணிகிட்டையும் அந்த மகேஷ்கிட்டையும் கலந்து கொடுத்துருங்க. 2 பேர்ல ஒருத்தர் மயங்கினாலும் அப்புறம் என்ன பரிகாரம் நடக்காது, நாம ஜெயிச்சிருவோம்டா. என்னடா புரிஞ்சுதா? நல்லா பண்ணிடலாண்ணே. சரி, எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி கொண்டு போய் அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு. நல்லா கேட்டுக்கோங்கடா, ரோகிணிக்கும் கொடுக்கணும், அந்த மகேஷ் பையனுக்கும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. போ. வா. நீங்களே இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? நான் தான் வந்துருவேன்னு சொல்றேன்ல. கொடுத்துடலாம். கிளாஸை ஊற்றி கொடுத்துடலாம். ஊத்து. எங்க நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொடு. நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு அதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இதாங்க சார். அதெல்லாம் புரியுது. என்னது? ஜூஸுங்கண்ணே. இந்த வெயிலுக்கு குடிச்சா உடம்புக்கு நல்லது. ஐயோ, நல்ல வேலை கொடுத்தீங்க. நானும் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ். பேராண்டி, என்னப்பா, என்ன காரியம் பண்ண இருந்தீங்க? என்ன பாட்டி, என்னாச்சு? தாகமாக இருந்துச்சு, பானகரம் குடிக்க போகிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க விரதம் முடிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. இது உங்களுக்கு தெரியாதா? அப்படியா? மதியம்தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க, ஆனா எதுவும் குடிக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. சாரி பாட்டி. ஏயா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோயில்ல உழவர பண்ணி தானே செய்றீங்க, என்ன எதுன்னு கேட்டு கொடுக்கறது இல்லையா? மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம கொடுத்துட்டோம். இனி கவனமா இருக்கும். நல்லா கவனமா இருந்தீங்க. போங்க, இந்தாங்க இதையும் எடுத்துட்டு போங்க. என்ன பேராண்டி, விரதம் இருந்துட்டு இப்படி செய்வாங்களா? அம்மாமா ஒரு நிமிஷமா. ஏய் குடா. என்ன இது? ஜூஸ்மா. இல்ல, எனக்கு வேண்டாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. வெயிலுக்குலாம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்மா. இல்ல, கோயில் பிரசாதம் தான், நீங்க குடிங்கம்மா. ஓ அப்படியா? சரி தாங்க. இந்தாங்க. ரோகிணி, எல்லாம் நாசமா போச்சு. என்ன காரியம் பண்ற நீ? பரிகாரம் எல்லாம் முடியற வரைக்கும் நீ பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. உன்கிட்ட யாரும் சொல்லலையா? ஷோ நர்மதா, எனக்கு அது ஞாபகத்திலே இல்ல. சாரிண்ணா. இந்தாங்க. சாரி. சரி, நீ வா. இப்போ இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. டேய் வரா, போன 2 பரிகாரத்தையும் நம்ம தடுக்க முயற்சி பண்ணோம். நம்ம சரியா தான் பண்ணோம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் சொதப்பலாகி அந்த பரிகாரம் நடந்துருச்சு. இந்த பரிகாரத்துக்கு ஒழுங்கா வேலை பார்த்து அந்த பரிகாரத்தை நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்க,
நல்லா கேட்டுக்கங்கடா, இந்த கெமிக்கலை உங்க எல்லார் மூஞ்சிலையும் ஊத்தி விட்டுருவேன், ஜாக்கிரதை. அண்ணே, இந்த கெமிக்கல் வச்சு என்னென்ன பண்ண போறோம்? அப்படி கேளு. இந்த கெமிக்கல் இருக்கே, இத அவங்க அடிப்பிரதர்ஷனம் பண்ண போற பாதையில தெளிச்சிருவோம். சரிண்ணே. அவங்க இத மிதிச்சு நடந்து வருவாங்க. முதல்ல 2 ரவுண்டு வர்றப்போ ஒன்றும் பெருசா தெரியாது. அதுக்கப்புறமா காலெல்லாம் கொப்பளம் வரும், அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சதையெல்லாம் பிஞ்சு எலும்பு வரைக்கும் எரியும். அதுக்கப்புறம் அவங்களால 3வது ரவுண்டு போகவே முடியாது. இதையாவது ஒழுங்கா செஞ்சிருவீங்களாடா? அண்ணே, நாம பண்ணதுல சூப்பரான மேட்ரு இதுதான். இத பக்காவா பண்ணிடுவோம்ண்ணே. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, இந்த கெமிக்கல் கையில படாம பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்க கையில இருக்கிற எலும்பெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்கண்ணே. இந்த கோயில்ல மொத்த குடும்பமும் காலி. அண்ணே, ஊத்திட்டேண்ணே. சூப்பர் சூப்பர். என்னது இது?